ஓம் சாந்தி 2/10/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நினைவில் நிலைத்திருந்தவாறே ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். அப்பொழுது பலர் தொடர்ந்தும் உங்களின் காட்சியை பெறுவார்கள். கேள்வி: சங்கம யுகத்தில் எவ்வழிமுறை மூலம் நீங்கள் உங்கள் இதயத்தை தூய்மையாக்க முடியும்? பதில்: நினைவில் இருந்தவாறே உணவு தயாரித்து நினைவில் இருந்தவாறே அதை உண்ணுங்கள். அப்பொழுது உங்கள் இதயம் தூய்மை ஆகும். சங்கம யுகத்தில் பிராமணர்களாகிய உங்களால் தயாரிக்கப்படுகின்ற தூய பிரம்ம போஜன் தேவர்களால் மிகவும் விரும்பப்படுகின்றது. பிரம்ம போஜனின் மகிமையை உணர்ந்தவர்கள் தங்கள் உணவு தட்டுக்களை கழுவி அந்நீரை பருகுகின்றார்கள். அதற்கு பெருமளவு புகழும் உள்ளது. நினைவில் இருந்தவாறு தயாரிக்கப்படுகின்ற உணவை உண்பதால் நீங்கள் பெருமளவு சக்தியை பெறுவதுடன் உங்கள் இதயமும் தூய்மையாகுகின்றது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. இந்நாடகம் முற்றிலும் மிகச் சரியாகவே உருவாக்கப்பட்டிருப்பதால் எதனை பற்றியும் கவலைப்படாதீர்கள். நடிகர்கள் அனைவரும் தங்கள் சொந்த பாகங்களையே நடிக்கின்றார்கள். 2. ஜீவன் முக்தி அந்தஸ்தை அடைவதற்கும் சதா சந்தோஷமானவர்கள் ஆகுவதற்கும் உள்ளார்த்தமாக ஒரேயொரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். எதுவும் பேசாதீர்கள். உணவை தயாரிக்கும் போதும் உண்ணும் போதும் நிச்சயமாக தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் சுயநலம், பொறாமை மற்றும் எரிச்சல் அடைதல் போன்றவற்றிலிருந்தும் விடுபட்டிருப்பதன் மூலம் கோபத்தில் இருந்து விடுபடுவீர்களாக. நீங்கள் சேவை செய்வதற்காக சில கருத்துக்களை வழங்கலாம். நீங்களும் சேவை செய்ய முன்வரலாம். ஆனால் அந்த கருத்துக்கள் ஆசைகளாக மாற அனுமதிக்காதீர்கள். உங்களின் எண்ணங்கள் ஆசையாக மாறும்போது உங்களுக்குள் எரிச்சல் தோன்றும். உங்களின் கருத்துக்களை பரோபகாரத்துடன் வழங்குங்கள், சுயநலமான நோக்கங்களுடன் அல்ல. நீங்கள் அதை சொன்னதால் அது நடக்க வேண்டும் என நினைக்காதீர்கள். நீங்கள் எதையும் செய்வதற்கு முன்வாருங்கள். ஆனால் ஏன் அல்லது என்ன என்ற கேள்விகளுக்குள் செல்லாதீர்கள். அப்பொழுது ஏனைய சகபாடிகளும் பொறாமை, வெறுப்பு என்ற ரூபங்களில் வருவார்கள். சுயநலத்தாலும் பொறாமையாலும் கூட கோபம் ஏற்படும். அதனால் இப்போது இதில் இருந்து விடுபடுங்கள். ஸ்லோகம்: ஒரு அமைதி தூதுவராகி எல்லோருக்கும் அமைதியை வழங்குவதே உங்களின் தொழில் ஆகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. சமநோக்கு பார்வை தந்த